இந்த சரவணாக்கு சொன்னாதான் என்ன, ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. இந்தா பத்திரிக்கை கூட அடிச்சிட்டாங்க, நீ என்னன்ட்டு பேச. அத்தையாவது பேசினா ஓரளவு ஏதாவது சமாளிக்கலாம், அவர்கிட்ட மனுஷன் பேச முடியுமா என்னன்னு தெரியல. சரி போய் பேசி பாப்போம். பொன்னியாது இன்னைக்கு சொன்னதுக்கு பதிலா பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லலாம்ல. பாவம் பத்திரிக்கை அடிச்சிருக்காங்க. ஆமா இவங்க யாரு கிட்ட முதல்ல பத்திரிக்கை அடிச்சாங்க? முன்னாடியே சரவணாக்கு தான் பொன்னி, பொன்னிக்கு தான் சரவணான்ட்டு சின்ன பிள்ளையிலே பேசி வச்சது யாரு? இவங்க தானே. இன்னைக்கு என்ன திடீர்னுட்டு ச்சே இப்படி பேச. அம்மா வேற இன்னும் காணும். மாரி, ஏயா என்ன வர சொல்லியிருந்திய? வாங்கம்மா, உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும், அதையா வர சொல்லியிருந்தேன். வாங்க உட்காருங்க. என்னய்யா, எதுவும் பிரச்சனையா? என்ன? ஆமாம்மா பிரச்சனையா. இன்னைக்கு பொன்னி இருக்கல்ல, பார்த்தேன். பாவம் 11 மணி போல ரோட்லயே நின்றுருக்கா எனக்காக. என்னம்மா என்ன ஏதுன்ட்டு கேட்டா, பாவம் புள்ள ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அவங்க வீட்டுல பத்திரிக்கை எல்லாம் அடிச்சிருக்காக போல கல்யாணத்துக்கு. கல்யாணமா? யாருக்கு? என்ன சேகருக்கு பொண்ணுன்னு அதுக்கடையிலே பாத்துட்டாக. வேலை வெட்டி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல இருந்துச்சு. ஆனா நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லல பாரியா. பொண்ணெல்லாம் பாத்துருப்பாங்க, நிச்சயம் கூட முடிஞ்சிருக்கும் போல இருக்குதே. பத்திரிக்கை வர அடிக்க போயிருக்காங்களே. நம்ம ஆனாலும் கூட பிறப்புன்ட்டு கிட்டதான் இருக்கும், ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. அட அவன் இல்லம்மா, அவன் என்ன சுத்திட்டு தானே தெரியுதான். அவனுக்கு என்ன பொண்ணு? பொன்னிக்கு பொன்னிக்கு ஏதோ தூரத்து சொந்தத்துல இருந்து மாப்பிள்ள பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அதான் எத்தான் நல்லா இருப்பீங்க, வீட்டுல வந்து பொண்ணை கேளுங்க அப்படின்னு அழாத கூட பேசிச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. சின்ன பிள்ளையிலே சரவணாக்குதான் பொன்னி, பொன்னிக்குதான் சரவணான்ட்டு பேசி வச்சிருக்கோம். அதை மீறி கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னா பாருங்களேன். அதுவும் அந்த பிள்ளை கூட விருப்பம் இல்லையா, பத்திரிக்கை கூட அடிச்சுட்டாங்கன்னமா. அட என்ன சொல்லுது, என்ன சொல்லுதுயா? சின்ன பிள்ளையிலே நம்ம பேசி வச்சிருக்கோம். நம்ம கூட இல்ல, அவங்க தானே ஆசைப்பட்டாங்க சரணாக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும் பொண்ணிய அப்படின்ட்டு பேசிட்டு திடீர்னு யாரையோ பார்த்து பத்திரிக்கை அடிக்காக. அதுவும் இல்லாம நம்மள்ட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. பக்கத்துல தானே இருக்கோம், கூட பிறந்தவன்னு நான் ஒருத்தி தானே இருக்கேன் என்று சொல்லலாம்ல. இது என்ன? அதான் அந்த பிள்ளை நேத்து கோயில்ல விசேஷம் ஃபங்க்ஷனுக்குலாம் வரலையோ? ஆமாமா அப்படிதான் சொன்னா. வீட்டுல ஏதோ அடைச்சு வச்சிருக்காங்களா. நம்ம கூட அது மட்டும் இல்ல, நம்ம கூட திருச்செந்தூர் வந்துல, அப்ப கூட வீட்டுல ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுல தான் போறாங்க அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு வந்திருக்குது. அது வீட்டுல தெரிஞ்சிருச்சுட்டு வீட்டுல ஒரே பிரச்சனையா, எப்படி நீ போவ வைப்பேன்ட்டு. அதான் வீட்டுல அடைச்சு வச்சுட்டாக தான், என்னால வெளியே கூட வர முடியல. இப்ப கூட வீட்டை உள் தாப்பால் போட்டுட்டு ரூம்ல மதில் அடி சாடி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சுமா. அதான் நான் சொன்னேன் 2 நாள் ஆகட்டுமா, நல்ல நாள் பார்த்து நாங்க வந்து பொண்ணு கேட்க வாரோம் அப்படின்ட்டு தான் சொன்னேன். அவ அதெல்லாம் முடியாது தான், இனி 2 நாள்ல பத்திரிக்கை எதுவும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனையாகி போகும். அதனால நீங்க இன்னைக்கு அத்தையை கூட்டு வந்து பேசுங்கன்னு சொல்லுதா. என்னமா சொல்ல, இந்த சரவணாவது என்ற ஒரு வார்த்தை சொல்லாம்ல. அவனும் எதையுமே சொல்ல. அந்த பிள்ளை சொல்லியே 2 மாசம் மேல ஆச்சான். உங்க அண்ணன் சொல்லி வீட்டுல பொண்ணை கேட்க வாங்க வாங்கன்ட்டு. இவனுக்கு என்ன என்ற ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. நமக்கு என்ன தெரியாத விஷயமா, நமக்கு தான் எல்லாம் தெரியுமே. சரணாக்கு தான் பொண்ணி, பொண்ணிக்கு தான் சரணா, நம்ம முன்னாடியே பேசி வச்சது தானே. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா முன்ன குட்டியே பேசி எடுத்து எல்லாம் தரங்களாக்கி ஒரு நிச்சயமாவது முடிச்சு வச்சிருக்கலாம்ல. ஐயோ என்ன நீ இப்படி சொல்லுத? பத்திரிக்கை கூட அடிச்சுட்டாக, இன்னும் நம்ம போய் கேட்டா பொண்ணை கொடுப்பானா? அது இல்லாம இப்ப நம்ம துட்டு எதுவும் இல்ல, நம்ம நிலைமையும் மாறி போச்சு. பொண்ணை போய் கேட்டா கொடுப்பானா? அவன் நல்ல காலத்திலேயே முகம் கொடுத்து பேச மாட்டான். இப்ப எப்படின்ட்டு தெரியலையா, பயமா வேற இருக்குதே. நீங்க ஏமா பயப்படுறீங்க? நான் நல்லா இருக்கேன், பெசாட்டு வாங்க. இப்ப போய் அத்தை எப்படியும் மாமா வெளியே தான் போயிருப்பாரு, அத்தையிட்ட பேசுவோம். மாமா வந்து அவர்கிட்டையும் பேசுவோம் என்ன ஏதுன்ட்டு. அப்புறம் உள்ளது அப்புறம் பாத்துக்கலாம், கிளம்புங்க. அவன் துட்டுன்ட்டுலாயே நிப்பான், அவன்கிட்ட பேச முடியுமா? சொத்து இல்லம்பா, பத்து இல்லம்பா, பணம் இல்லம்பா, நகை இல்லம்பா. அவனுக்கு பேச்சே தானே, ஆளுதான் மதிக்க மாட்டானே. அவர் பேசுறத அவர் பேசிட்டு போட்டும், வாங்க நம்ம பேசுறத பேசிட்டு வரலாமா? அவர் முடியலன்ட்டு அதுக்குள்ளது அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், கிளம்புங்க. அத்தை, புனி, அத்தை. யாரு? ஏதோ மாறி குரல் மாதிரி இருக்குது. அட வாங்க நீ, வா மாறி வாப்பா. வாரம் நீ, வாப்பா மாறி, நல்லா இருக்கியா? துளசியும் கூட்ட வேண்டியதானே, தலை பொங்கல்லாம் நல்லா போச்சா? பூமாரி என்ன செய்தா நீ? எல்லாரும் நல்லா இருக்கா நீ. பொங்கல்லாம் நல்லபடியா விட்டாச்சு. நீங்க எல்லாம் பொங்கல் போட்டீங்களா? வாங்கத்தா, வாங்கத்த. அக்கா கூட்ட வேண்டியதானே, அக்காலாம் நல்லா இருக்காங்களா? பூமாரி காலேஜ் போயிட்டாளா? என்னங்க காப்பி எடுத்துக்கோங்க. என்ன இவங்க வர்றது இவளுக்கு முன்னக்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி காப்பிக போடி வந்துட்டா நம்ம கூப்பிடுறதுக்குள்ள. ஏதோ வேண்டாதெல்லாம் பாத்துருக்கா. நான் உங்ககிட்ட பேசினது தெரிய வேணாம், தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்காதீங்க. சரி பொண்ணி, நேத்து என்ன விளையாட்டு போட்டிலாம் வச்சாங்க, யாரையும் காங்கல, ஏன் வரல? எங்க மாதிரி வரதுக்கு, காலையிலேயே இருந்துச்சு, பொங்கல்லாம் வச்சு ஒரே டயர்டா இருந்துச்சு. வீட்டுல ஏதாவது சமையல் பண்ணணுமா, அப்புறம் அங்க வந்தாச்சுன்னா 1 மணி ஆயிரும். வீட்டுல உள்ளவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல. அதான் சாயந்தரம் வரதானே செஞ்சோம். படம்லாம் போட்டு இருந்துச்சு, இதே கோயில் படம், அதெல்லாம் பார்த்துட்டே வந்தோம். அப்படிதானே பொண்ணி? உள்ள போ, உள்ள போய் போ, உள்ள போய் சாப்பாடுலாம் ரெடி பண்ணு போ. அத்தை அத்தாலாம் வந்திருக்காங்க, போ. அத்தை
நான் உங்கள்கிட்ட சுத்தி வச்சு பேச விரும்பல, ஒரு நல்ல காரிய விஷயமா தான் அவங்கள பேச வந்திருக்கேன். இவங்கள்ட்ட ஏதோ இவ சொல்லிருப்பா போல, அதான் வராதவங்க வந்திருக்காங்க. ஏதோ சரவணா விஷயத்தான் பேச வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க சொல்றதுக்குள்ளாடி நம்ம முந்திடுவோம். இது மாதிரி நானும் உன்ட ஒரு நல்ல விஷயம் பேசணும். அன்னைக்கே வீட்டுல இருந்து பேச முடியாது இருந்தேன். எங்க போட்டு உடம்புக்கு தான் வர முடிய மாட்டேங்க, ஒரு இடம் போகவும் முடியல இருந்துக்கேன்னு இப்ப வர்றேன். என்ன மாறி நல்ல காரியம் சொன்னா ஓடுதாக ஒரே ஓட்டமா? என்னமோ எனக்கு நம்பிக்கை இல்ல. இவங்களாவது சம்மதிக்க வச்சிடலாம். என் அண்ணன் இருக்கானே, ஆட்டம் ஆட போலாம் பாரு. வீட்டுல இல்ல போல. என்ன ஆட்டனாலும் ஆடட்டுமா, பாத்துக்கலாம், வர்றத பாத்துக்கலாம். நம்ம தம்பிக்காக இது கூட பண்ண வேண்டாமா? இது அவங்களே தொடங்கி வச்சது, நம்ம முடிச்சு வைப்போம். அப்படிதான். அண்ணி, நானே உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன். வேற அங்கேயும் கல்யாணம் அப்படி இப்படிட்டு விசேஷமா இருந்தா அதான் ஒண்ணும் சொல்ல முடியல. இது இப்ப இல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நல்ல பழக்கம். இந்த பத்திரிக்கை கூட அடிச்சாச்சு. என்ன நீ சொல்லுதியே, ஒன்னும் புரியலையே. என்ன சேகருக்கு எதுவும் பொண்ணு பத்திரிக்கைகளோ? சேகருக்கா? அவனுக்கு என்ன அவசரம்? பொன்னிக்குதான். பொன்னிக்கு நல்ல இடமா வந்துச்சு, சொந்தமும் வேற. சரி, சொந்த விட்டு போக கூடாத அப்படின்ட்டு பேசி எடுத்து முன்னாடியே வச்சுட்டோம். ஆனா கல்யாணம் நீ ஒரு 10 நாள்ல இருக்குது. பத்திரிக்கை கூட அடிச்சிட்டோம். ஆனா நீ யாருக்கும் கொடுக்கல. 2 நாள் கல்யாட்டம், அஷ்டமி நவமின்ட்டு இருக்குல்ல, அதான் இருக்கு பாரு மாதிரி. என்ன பொன்னிக்கா? என்னத்த சொல்லுதீங்க? பொன்னிக்கு என்ன தூரத்து சொந்தம் சொல்லுதீங்க? சொந்தம் விட்டு போக கூடாதுன்னு சொல்லுதீங்க? அப்போ ஏற்கனவே சின்ன வயசுலயே பேசி வச்சது, இங்கேயும் சொந்தம் விட்டு போக கூடாதுன்னு தானே பேசுனீங்க? எனக்கு ஒன்னும் விளங்கத்த. என்ன சொல்லுதீங்க? என்ன மாதிரி சின்ன பிள்ளைல பேசினதுலாம் இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு, அது ஏதோ விளையாட்டு போக்குல அரியா பருவத்துல பேசினது, அதெல்லாம் இந்த மனசுல வச்சுட்டு இருக்க முடியுமா? இது பொன்னி கூட ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பையனை. நல்ல பையன், நல்ல வசதியான பையன், குடும்பம் நல்ல குடும்பம். அதான் உங்க உங்க மாமாக்குதான் யாரையும் போய் சட்டுன்னு பிடிக்காது, உங்களுக்கே தெரியும். இவருக்கே நல்லா பிடிச்சிட்டுனா பாருங்களேன். அதான் கல்யாணத்தை வச்சிருக்கோம். உங்களுக்கு தான் முதல் பத்திரிக்கை கொண்டு வருவோம். என்னத்த விளையாடுறீங்களா? ஏதோ விளையாட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா பத்திரிக்கை கூட அடிச்சிட்டீங்க. இதெல்லாம் நல்லது இல்லத்த. சரி, பத்திரிக்கை அடிச்சதுல உங்க பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா என்னன்னு கேட்டீங்களா? அவளுக்கு சம்மதமே இல்ல. நீங்க சம்மதம் இல்லாம ஒரு கல்யாணத்தை எப்படி நடத்தலாம்? இதெல்லாம் நல்லது இல்லத்த. பாத்துடுங்க, கல்யாணம் ஒரு கதையா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். விளையாட்ட பேச என்ன இருக்குது மாதிரி? வாழ்க்கை நீ சொல்ல மாதிரி ஒரு கதையா. நீ தான் இருக்க, இப்ப பூமாரி தான் இருக்கா. அவளுக்கு நல்ல ஒரு பணக்கார இடத்துல சம்பந்தம் வருது. அவனுக்கு கட்டி கொடுக்க பாப்பியா, இல்ல ஒண்ணு மத்த யாருக்கும் கட்டி கொடுக்க பாப்பியா? சொல்ல, அவன் தங்கச்சி வச்சு நான் பேசுனே. அத்தை, சொத்து சொத்து நீங்களும் மாமா மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. சரவணாக்கு என்ன குறை சொல்லுங்க? உங்களுக்கும் நல்லா பிடிக்கும் சரவணாவை. மாமாக்காவது ஏதாவது பேசுவாரு உட்காருன்ட்டு வைங்களேன். நீங்களே இப்படி பேசாதீங்க அத்தை. நீங்களாவது மாமாட்ட சொல்லி ஏதாவது இது பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்க அவருக்கு மிச்சமா நிக்க போல இருக்குதே. இருக்கட்டுப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் சொன்னதுக்கு பதில சொன்னேன். இப்ப பூமாரி தான் இருக்கா, அவளுக்கு நல்ல ஒரு இடத்துல டாக்டரோ இன்ஜினியரோ வருது. அவளை கல்யாணம் பண்ணி வைப்பியா, இல்ல உங்களை மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு அண்ணாடங்காச்சி இருக்கவளு கல்யாணம் பண்ணி நிக்கணும்னு நினைப்பியா? சொல்ல. அதுவும் எனக்கு ஒத்த பொண்ணு வச்சிருக்கேன், எம்புட்டு செல்லமா வளர்த்துட்டு உங்களுக்கே தெரியும். நாங்க வச்சுக்க சொத்துலேயே பாதி இல்ல, முழுசுனா அவளுக்கு கொடுக்க நாங்க ரெடி. ஆனா போற இடமும் அதே மாதிரி இருக்கணும், நாங்க ஆசைப்படுறதுல ஒண்ணு தப்பு இல்லையாப்பா? என்ன நீ இப்படி பேசுறீங்க? நீங்களும் அண்ணன் மாதிரி பணம் பணம்ட்டு, நாங்களும் எப்படி இருந்தா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்போ என்ன புதுசா பேசிட்டு இருக்கீங்க? நம்ம ஒண்ணு அடுத்த ஆளுக்குள்ள கிடையாது, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அண்ணி சொல்லுது தப்பா எடுத்துக்காதீங்க. இதை ஏன் முடிவு எதுவும் கிடையாது, எல்லாம் உங்க அண்ணனோட விருப்பம் தான். அவரோட விருப்பம்படிதான் நடந்துட்டு இருக்குது. எனக்கும் பிடிச்சிருக்கு. குடும்பம் நல்ல குடும்பம், பையன் நல்ல பையன். நல்ல என் மகன் கொடுத்தா நல்லா இருப்பா. எங்களுக்கு அதுதான் முக்கியம். எங்கிட்டும் கொடுத்துக்கிட்டு அவ கஷ்டப்படுறத நாங்க பார்க்க விரும்பல. உங்களுக்கே தெரியும் என் பிள்ளை எப்படி வளர்த்தேன் எடுத்துட்டு. பொம்பளை பிள்ளை வேற, இவளுக்கு கல்யாணத்தை முடிச்சாதான் அடுத்து அவனுக்கு பார்க்க முடியும். சீக்கிரம் அவருக்கும் உடம்பு அப்பப்ப முடியாம போகுது. அதான் சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிருவோன்ட்டு. அத்தை, நீங்க சொல்லவே சரிதான். நம்ம வீட்டுல மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு நீங்க அடுத்தடுத்துல தேடுதுன்னு சொல்லுவீங்களே, அதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கே தெரியும், நாங்களும் எங்க சரவணாக்கும் வராம இல்ல, எம்பிட்டோ சம்பந்தம் வந்துகிட்டே இருக்கு. நாங்க தான் வேண்டாம் வேண்டாம், எங்க சொந்தத்திலே பொண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க என்னன்னா இப்ப எல்லாமே மாத்தி பேசுறீங்க. இப்படி நாளா ஒண்ணு பேசுனீங்க, இப்ப எல்லாமே மாத்தி பேசுறீங்க. பணம் தான் முக்கியமாத்த உங்களுக்கு? பணம் தானே முக்கியம்னு சொல்லல மாதிரி. ஆனா வாழ்க்கைன்னு வந்துட்டா பணம் தான் முக்கியம். பணம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. சொந்தம் பந்தம் எது சொன்னாலும் பணம் இல்லாம முடியவே முடியாது. அத்தை, சரி, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மாமாவுக்கு பிடிச்சிருக்கு, சரிதான். உன்னைக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமா என்னன்னு கேட்டீங்களா? அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே கிடையாது. எனக்கு தெரியாது. அவளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்ட்டுலாம் இல்ல மாதிரி. நல்ல இடம். ஏன் எங்களுக்கு எல்லாம் எங்க அம்மா அப்பா எங்கிட்ட கேட்டுக்கிட்டா கல்யாணம் பண்ணாங்க? இல்ல இல்ல, அவங்களா பார்த்து கழுத்தை நீட்டு நாங்க கழுத்தை நீட்டு நல்லா தானே இருக்கும். அதே மாதிரி அவளும் நல்லா தான் இருப்பா. என்ன வராதவங்க எல்லாம் வந்திருக்காங்க? என்ன எதுவும் விசேஷமா? இந்த அம்மாவே இப்படி பேசுதுண்டா, அப்பா கேட்கவே வேணாம். சே, பணம் பணம்ட்டு அலையுதுக. ஐயோ, அப்பா வேற வந்துட்டாரு. சரி, எப்படியும் பிரச்சனை வரத்தையும் போகுது. எதுவுமே கலங்கிதான் தெளியும் சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்லா கலங்கட்டு. கலங்கி தெளிஞ்சு எனக்கு ஒரு நல்ல பதிலா கிடைச்சா சரிதான். மாமா, உங்களுக்கு இது நல்லா இருக்கா மாமா? உன்னைக்கு சரவணன்ட்டு சின்ன பிள்ளையிலே பேசி வச்சு நீங்க இதையா இப்ப என்னடா எவனையோ பாத்திருக்கீங்க, பத்திரிக்கை அடிச்சிருக்கே, கல்யாணம்ட்டா நல்லாவா இருக்கு மாமா? சொல்லுங்க. இது நல்லா இருக்குது. என் பிள்ளைக்கு என் விருப்பப்படி நான் கல்யாணம் பண்ணுதேன். இதுல என்ன இருக்கு? ஏய், அறிவு இருக்குதா உனக்கு? பத்திரிக்கை குலதெய்வத்துக்கு வைக்கணும்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு முன்னாடி பத்திரிக்கை எடுத்து காமிச்சிட்டியாக்கும். மாமா,
நம்ம எல்லாம் என்னதான் சண்டை போட்டிருந்தாலும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஏதாவது உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எங்களுக்கு ஒண்ணுன்னா நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. அந்த மாதிரிதான் கல்யாணமும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பண்ணிக்கலாம் மாமா. சரவணாக்கும் பொன்னின்னா ரொம்ப விருப்பம், பொன்னிக்கும் அப்படிதான். அதனால இந்த கல்யாணத்தை வேண்டான்னு வச்சிருங்க மாமா. இங்கரு மாறி, நீ பேசினால பேசாட்டு இருக்கேன், நீ பேசினது வேற, எவனாவது பேசின நடக்கிறது வேற. ஏன் என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சு வைக்குது உங்களுக்கு எல்லாம் கண்ணு கிடப்பா இருக்குதோ? என் பிள்ளை நல்லா இருந்துட்டு போட்டுமாப்பா. மாமா ஏன் இப்படி கோபப்படுறீங்க? ஏன் சரவண பொண்ணி கல்யாணம் நல்லா இருக்க மாட்டலா? நல்லா தானமா இருப்பா, நல்லா இருப்பா, நல்லா வச்சு பாத்துக்கிடுவான். என்னை விட என் தம்பி நல்ல போனோம், நல்லா பாத்துக்குவான் மாமா. நம்பி பொண்ணை கொடுங்க மாமா. வேண்டாம் மாமா, வெளியெல்லாம் போவாதீங்க. சரவணாக்கு பொண்ணின்ட்டா ரொம்ப விருப்பம், பொண்ணிக்கும் அதே மாதிரிதான். சின்ன பிள்ளைல அவங்க விரும்ப ஆரம்பிச்சது, இன்னும் விரும்பிட்டு தான் இருக்காங்க. பாவம் மாமா, வீணா அவங்கள பிரிக்காதீங்க. ஏனே இப்படி சொல்லுத? அண்ணே மறந்துட்டியோ? முன்னாடி நாங்களும் நல்லா இருந்த ஆளுகளதையா. நீ என்ன சொன்ன தங்கச்சி? நானே பிள்ளைய வளர்ந்து மனசு மாறினாலும் நீ மாறிடாத, என் மவளுக்கு உன் மௌனத்தையும் கொடுக்கணும் அப்படின்ட்டு பேசினதே நீதானே. இப்போ எங்க நிலைமை மாறிட்டு வேண்டான்னு சொல்லுதியோ? இந்த பாரு மாதிரி இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. பாத்துக்க, பத்திரிக்கை கூட நாங்க அடிச்சாச்சு. இந்நேரம் வந்துட்டு பொண்ணை மாத்துங்க மாப்பிள்ளைய மாத்துங்கன்னு இப்படி பேசுறது நல்லதுக்கு இல்ல. உன் வீட்டுல ஒரு பிள்ளை இருக்கு, அதை நினைச்சு பேசு. எனக்கு உன் தம்பி எல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஆமா, உன் தம்பிலாம் ஒரு மனுஷனா ரவுடி பைய, ஒன்னா நம்பர் ரவுடி பைய. இவனுக்கு என் பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமோ? அண்ணன் கையை எதிர்பார்த்து நிக்கிதான் இவன். இந்தா நீ நாளைக்கே போடான்ட்டு விரட்டினாலும் எங்கிட்டு போய் நிப்பான்? என் மகளும் போய் நடுவில் நிக்கணுமோ? அதெல்லாம் எனக்கு வேணாம். நான் பாத்திருக்கேன் ராசா மாதிரி மாப்பிள்ள, பெரிய இடத்து மாப்பிள்ள. அங்கதான் என் மகா வாக்கப்படுவான், அங்கதான் இருப்பா, நல்லா இருப்பா. உன் தம்பிய வேற எவ்வளவுக்கும் கட்டி கொடு. இதுல பேசுறதுக்கு எதுவும் இல்ல, சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்க முடியாது. என் மவுளுக்கு பாண்டின்னு எழுதி வச்சாச்சு, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொண்டு வரேன், முடிஞ்சா வாங்க, இல்லாட்ட பேசாட்டு இருந்துக்கோங்க. சரவணன் அவன்லாம் ஒரு ஆளு, ரவுடி பழக்கம், முகத்தையும் வச்சுக்கிட்டு பாக்க இடமெல்லாம் காரி கட்டி துப்பிக்கிட்டு திரிதான். இவன்லாம் ஒரு மனுஷன், இவன் என் வீட்டுக்கு மாப்பிள்ள. நடக்காது போல இருக்குது. அத்தான் நல்ல ஒருப்பா, அத்தான் கல்யாணம் பண்ண மாட்டேன். என்னண்ணே என்ன ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க? நானும் எதுவும் பேசானு பாத்துட்டு இருந்தேன், ரொம்பதான் வாயை போட்டு கிண்டுத. என்னமோ நாங்க ஒண்ணுமத்த மாதிரி பேசிட்டு இருக்க. நாங்க எப்படி ஆகுதுக்கு காரணம் நீ தானே? ஆமா, நான் தான் காரணம். அவன் புருஷன் குடியாரன், குடிச்சுக்கிட்டு ஊர்ல உள்ள பைகளுக்கு சொத்து எழுதி கொடுத்து அவன் எங்கிட்டு போனானோ அதுக்கு நான் காரணம் சொல்லியோ? நல்லா வருவ நீ. ஆமா, வார்த்தையை அளந்து பேசுங்க. அப்பா பத்தி பேசுறதுக்கு என்ன அதுலயும் சொல்லிட்டேன். அப்பா இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு நீங்க தெரியாது. இந்த பாரு, அப்பன் குடிச்சிட்டு போனா சொத்தை கண்டவனுக்கு எழுதி வச்சான்ட்டு அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக்க முடியாது. தயவு செஞ்சு 2 பேரும் கல்யாண விஷயம் பேச வந்தா இங்க இருந்து கிளம்பிடுங்க. என் வீட்டுக்குலாம் யாரும் வர வேண்டாம். உங்க வீட்டுக்குலாம் நான் வந்துட்டு இருக்குதேன். நீங்களே தேவையில்லைன்னு தானே ஒதுங்கி இருக்குதேன். மறுபடியும் தொல்லை பண்ணுவீங்க. போங்க, என் மவுளுக்கு நான் பார்த்த மாப்பிள்ளை தான் அவ கல்யாணம் பண்ணுவா. மத்தபடி உங்களை என்ன பண்ண முடியும் பண்ணிக்கிடுங்க, போங்க. எங்க சும்மா இருங்க அப்படி பேசாதீங்க. ஓஹோ, அம்புட்டு தூரம் வந்துட்டீங்களா? வீட்டுக்கு வந்தவள கூட வெளியே போன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டீங்க, அப்படிதானே? சரி பாத்துக்கலாம். நீங்க குடிச்ச அதே தேதியில பொன்னிக்கும் என் தம்பி சரவணாக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கல, என் பேர் மாறி இல்ல. ஏமாமா, பணம் அந்த அளவுக்கு உங்க கண்ணை மறைக்குதுன்னு வீட்டுக்கு வந்தவள கூட மட்டும் மரியாதை இல்லாம பேசக்கூடிய அளவுக்கு உங்க மகன் என்ன பணத்தை கட்டிட்டா குடும்பங்களுக்கு போறா? எப்படி இருந்தாலும் ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, பணத்தை ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையே. பாப்போம், நீங்க நடத்துங்க, நாங்க எங்களை வந்துட்டு நாங்க பாத்துக்கிட்டோம். ஆமா, ஏதோ மாமான்ட்டு மதிப்பு கொடுத்து பேசினா இந்த மதிப்பு உங்களுக்கு காப்பாத்த தெரியல. சரி, நீங்களால முடிஞ்ச நாங்க பாத்துக்கிட்டோம், உங்களால முடிஞ்ச நீங்க பாத்துக்கோங்க. இன்னுங்க உங்க மகள்கிட்ட மட்டும் ஒரே ஒரு வார்த்தை கேட்டுட்டு போறேன். பொன்னி, என்னத்தா சொல்லுங்க. பொன்னி, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உங்க அப்பா பாத்துருக்க மாப்பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ண விருப்பமா இல்ல சரவணனை பிடிக்குமா? எனக்கு இப்பவுமே தெரிஞ்ச அவனு சொல்லு. நீ சொல்ற பதில தான் நாங்க எடுக்க வேண்டிய முடிவே இருக்குது. எனக்கு சரவணனை தான் பிடிக்கும். இவங்க பாத்துருக்க மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கவே இல்லத்தான். எப்படி தூரமா சொன்னேன், கேட்கவே இல்ல. எனக்கு சரவணனை தான் பிடிக்கும். பாருங்க மாமா, அவ என்ன சொல்லுதான்ட்டு. சரி, நான் இதுல நான் பாத்துக்கிறேன். என்ன பொன்னி, தைரியமா இரு.